ஹார்ட்டிலே பேட்ரி அதாவது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கு ஹார்ட்லே பேட்ரி. ஃபர்ஸ்ட் டைம் குரு எனக்கு கால் பண்ணி பாடி இந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து கேளுங்க, பிடிச்சதுனா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் குரு, பிகாஸ் குரு ஒரு ஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஸ்கிரிப்டாக தான் இருக்கும்ன்ட்டு. அது நம்பர் 1 ட்ரஸ்ட். அண்ட் நம்பர் 2, சதா வந்து எனக்கு ஒரு ஸ்கெலிட்டனாக எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. எக்ஸ்பிளைன் பண்ணதுமே எனக்கு வந்து ஓகே, ஒரு விமன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போகுது, ப்ளஸ் வந்து ஒரு சைஃபை மாதிரியும் தெரியுது, ப்ளஸ் ஒரு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப வேர்சடைலாக நம்மளால் ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சது. அது சதாக்கும் தெரிஞ்சதுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சதா. அண்ட் இந்த வெப் சீரிஸோட எடிட்டர் நிசாம், ஐயோ நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு எடிட்டர். காஸ் ஒரே ஒரு ஆள், குரு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆளாக நாங்கள் காலையில் மார்னிங் ஷூட்க்கு போவோம், அப்போ தான் அவர் தூங்க போவார், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. சரி ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிச்சு அப்பவும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ஒரு தடவை கூட பார்க்கலாமா, இல்லை வேணாம் நான் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியாது நிசாம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உள்ள வச்சுருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு நிசாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிமலான க்ரூ வச்சு ஒரு மேக்ஸிமலான அவுட்புட் கொடுக்க முடியும்னா அது வந்து நான் எங்கள் ஹார்ட்லே பேட்டரி தான் தருவோம். அதே மாதிரி அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ராஜா ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண சுமித்ரா, யஷ் அண்ட் மற்ற கோஆர்டிஸ்ட், இவங்களோட கெமிஸ்ட்ரியெல்லாம் என் கூட நல்லா ஒர்க் ஆகலைன்னா அந்த பிக்சர் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே கிடச்சிருக்காது. ரொம்ப முக்கியமாக குரு, எனக்கு டே 1லேருந்தே அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன், இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன், இனிமேலும் டார்ச்சர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணணும். காஸ் ஒரு கோஆர்டிஸ்டோட ஒரு நல்ல ஒரு 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 ரேப்போ க்ரியேட் ஆகுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அது அவர் கூட எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணனாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவார். அதுதான் எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணதும் கூட. தேங்க்யூ குரு. அண்ட் தேங்க்யூ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே. இந்த க்ரூவில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், மியூசிக் ஆக்சுவலி வந்து இங்கே தாங்க நான் பார்த்தேன், லாஸ்ட்டாக தான் வந்தேன். அப்படியே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி க்ரியேட் ஆச்சு. நான் இப்போ தான் அவரை பார்க்குறேன். தேங்க்யூ ப்ரோ, அந்த மாதிரி ஒரு அழகான மியூசிக் எங்களுக்கு தந்ததுக்கு. இது எல்லாத்தையுமே திரையில் வந்து காமிச்ச எங்களோட டிஓபி சௌந்தரராஜன் சார். அவங்க வந்து ஆக்சுவலி நான் முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கப்போடு போயிட்டு கேமரா முன்னாடி மேக்கப்போடு போகணும், அப்போ தான் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டாகவே இருந்துச்சு. தடவை வந்து மேக்கப் இல்லாமல் போன என்ன, நீங்கள் அழகாக இருக்கீங்க, இப்படியே விடுங்க, உங்களோட ஹேரை இப்படியே விட்டுக்கங்க, பரவாயில்ல, நீங்கள் கிளிப்பெல்லாம் போட வேணாம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்ட் கொடுத்து, இன்னும் அந்த பூஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் என்னை திரையில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக, எனக்கே ஒரு அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மொமெண்ட் மாதிரி எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம். தேங்க்யூ சாங். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. நன்றி. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோட ஃபேன்ஸ், என்னோடய ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன், அவங்க என்னோடய ஃபேமிலி, என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிஆர்ஓ சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு கன்விக்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஹவ் லிவ் தட் கேரக்டர். நிஜமாகவே ஃபென்டாஸ்டிக்காக ஃபஸ்ட்டு அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது அந்த எஸ்பெஷலி அந்த ஸ்மோக் இது பண்ணிட்டு போகிற அந்த சீனில் வந்து ஒரு சின்ன கூஸ் பம்ப் வந்தது. உடனே டிசைட் பண்ணோம் இது வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ஆக்டிவேட் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு. அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே ஏன்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சீனை யோசித்த அந்த டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாராட்டுகள். டைரக்டர் வந்து பாவம் தேட வேண்டியதாக இருக்குது க்ரௌடில், எங்கேயாவது போய் ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாரு, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. சார் நிஜமாகவே யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐ திங்க் இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே வந்து இதை ஏதாவது ஒரு விதத்தில் ரிலேட் பண்ணிப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு லவ், ஒரு ரொமான்ஸு அவங்களோட லைஃப்பில் நடந்திருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொமான்டிக் ஒரு ஜேர்னி. DOP has done a great job. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஃபென்டாஸ்டிக் ஜாப், எடிட்டர், ஆல் த டெக்னீஷியன்ஸ் நிஜமாகவே ஒரு கிரேட் அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் அவர்
better projects, and we will release it with pride on 16th of December. அடுத்த மாதம் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களோட ஆதரவு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது. இந்த மேடை ப்ரெஸ் மீட்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடையாகிடுச்சு. ஏன்னா வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் உட்பட இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான டீமை வச்சுலாம் எதுவும் பண்ணிடல. இருக்கிற 4 பேர், சில சமயம் நானும், ஹீரோயின், அப்புறம் டேரக்டர், சினிமாட்டோகிராஃபர் 4 பேர் தான் ஒரு ஷாட் எடுத்துகிட்ருப்போம். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இங்கே வந்து இவங்கெல்லாம் நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எங்களை ஸ்க்ரீனில் பார்த்துருவாங்க. இப்போ டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த, நின்று பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு ஜி5க்கு என்னோட ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி டீமுக்கு வந்து இவ்வளோ பெரிய மேடையை அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் நம்புகிறேன். செகண்டு சரண்யா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபார் ரெக்கக்னைசிங் த ஒர்க். நான் இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ராஜா ப்ரோ தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சரண்யா மேம் பண்ணுறாங்க இது பண்ண. நான் இன்னும் எல்லாத்துக்குமே சரண்யா மேம் சொல்கிறாங்களேன்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் ராஜா சார், கிட்டத்தட்ட சென்னை வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலே அவர்கிட்ட தான் ஆரம்பித்தோம். அது அப்படியே ஒரு மாதிரி, சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மேடை திருப்பி எங்களுக்கு கிடைக்காது, முதல் மேடை. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ராஜாவும் நானும் வந்து ஒரு யூடியூப் சேனல் அப்படியே ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போய் அதில் பெரிய எங்களுக்கு ஃப்ரீடம் என்னென்னா, எல்லா க்ரியேட்டர்ஸுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. நீ இதுதான் பண்ணணுன்னு இல்லை, நீ காசு எனக்கு ப்ரொடக்ஷனில் லாபம் வரணும்லாம் இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, ஓடாத பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னதில் அவரும் ஒரு ஆள். அப்படி சொன்னதுனால தான் சதாசிவம் மாதிரி நிறையா பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கம்மிங் டு த டெக்னீஷியன்ஸ், டேரக்டர் சார், சதாசிவம் செந்தில்ராஜன் சார், ரொம்ப நன்றி. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலே நான் 1 லைன் மட்டும்தான் நான் கேட்டேன், உங்களுக்கே தெரியும். அண்டு ஏன்னா எனக்கு அவர் மேலே அவரும் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இந்த இதில் எப்படி சோஃபி கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு என்னடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால், அப்படியா நல்லா இல்லையா, ஐயோ ஐயோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆயிடுவார். அதனாலே இந்த தடவை வந்து அவர் போக்கில் விட்டோம், பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அவரோட சினிமாட்டோகிராஃபர் கூலி சௌந்தரராஜன். கூலி சௌந்தரராஜன் வந்து ஃபஸ்ட்டு நானும் அவரும் தான் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணோம். அதுலேருந்தே அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர் எங்கள் இதில் நிறையா பேர் இருக்காங்க. நிறையா பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அமீனா இருக்கட்டும், இன்னொரு பெரிய தூண் விஸ்வா அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ நிறையா பேர் ஏற்ற முடியல, ஆனால் எனக்கு ஏற்றணும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் இன்னும் பெரிய மெடல் ஏற்றுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு தூண், இந்த வெப் சீரிஸோட இன்னொரு தூண்னே சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் டேரக்டர் சாரும் எடிட்டர் சார் 2 பேர் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. லைக் என்ன பண்ணலாம் எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. சில சமயம் வந்து இவெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து தூங்கவே இல்லை. ஏன்னா ஓவராலாக வந்து இந்த அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்கான். அது ரொம்ப கஷ்டம். அவனோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட சேர்ந்து அவனும் தூங்க மாட்டான். நான் காலையில் போகிறப்ப தான் போய் படுக்கவே போவானுங்க. குட் நைட் நேன்னு, என்னடா இப்போ தானே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தூங்க போவானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவன் இதில் பண்ணது எதுவுமே இல்லை, எல்லாமே ஓவராலாக பண்ணது. அதுவும் இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷன் வச்செல்லாம் ட்ரை பண்ணான். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பரவாயில்ல. ராஜா சாருக்கும் ராஜா ப்ரோக்கும் சரி, எங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. 2 பசங்க, அதுவும் நிஜாம் வந்து ஃபோனில் வந்து என்னை வீடியோ எடுத்து அந்த அனிமேஷன் பார்த்தீங்கல்ல, அதில் நடித்தது எல்லாமே நானும் சுமித்ராவும் இந்த மாதிரி இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நடித்து அந்த ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் அந்த அனிமேஷன் வந்திருக்கு. ஸோ மோஷன் கேப்சர் ஆனால் அது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மில் வெறும் ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தான். நான் எடுக்கும்போது கூட நினச்சேன், சரி என்னமோ பண்ணுறான், ஓகே நல்லா வந்தால் சந்தோஷம்னு நினச்சேன். பட் உண்மையிலே இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல். யாஷ் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக வந்து அவனுக்கு ஒரு யாஷ்ன்றது யாஷ் இதான் யாஷ்.
ஸோ இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நாளாக எனக்கே தெரியும் அவனுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு. இந்த சீரீஸில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டேரக்டர் சார். நல்லா குட் திங். நெக்ஸ்ட்டு சுமித்ரா. சுமித்ராவும் வந்து ரொம்ப நாளாக என்ன மாதிரி தான் 10 வருஷமாக அவங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிரேக் த்ரூ இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்னி வந்து எனக்கு ஒரு ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து தான் தெரியும். ஆனால் அப்போலேருந்து ஃபஸ்ட் நாள் போகும்போதே என்கிட்ட வந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா எல்லாமே அவங்க பேர் எப்படி வந்துச்சு, பாட்னின்ற பேர் எப்படி வந்துச்சு நான் கேட்கவே இல்லை. ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதில் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போது ஹார்ட் பீட்டில் அந்த டாக்டராக நடிக்கும்போது இப்போ சிசர்லாம் எடுத்து கையில் பிடிச்சிட்டு சிசர் எனக்கு எப்படி சொல்லிட்டா போதும், அது சிசர் இல்லை குரு, அது நான் பேர் நேற்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்வாங்க. இது இன்னமா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ப்ரொஃபஷ்னலி. அண்ட் தேங்க்யூ பாட்னி ஃபார் ட்ரஸ்டிங் த டீம் அண்ட் பிகம் ஒன் ஆஃப் த ஃபேமிலி. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது இன்னும் ஒரு பூஸ்டப் ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக சோஃபியோட ட்ராவலில் தான் இந்த சீரீஸ் போகும். அதை நம்பி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அது எனக்கு அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்கலையாலாம் தெரியாமல் ஒரு பைசா கூட இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மேடையில் ஏற்றுனது இதுதான் முதல் மேடை. இந்த மேடை வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா அம்மா யார் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. நிறையா பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஆல்ரெடி நிறையா டைம் எடுத்துகிட்டேன்னு தெரியும். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னும் நிறையா இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுப்போன்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.